சப்போர்ட் இன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 16 நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட 109 வினாக்கள் இந்த ஒரு லெசனுக்கே நம்ம எடுத்திருக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஒரு செடி அல்லது விலங்கு உயிர் வாழும் இயற்கையான சூழல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு செடி அல்லது விலங்கு உயிர் வாழும் இயற்கையான சூழல் வாழிடம் என அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரினம் உணவு, நீர் மற்றும் தங்குமிடம் ஆகியவற்றை பெற்று இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இடமே அதன் வாழிடம் ஆகும். ஒரு செடி அல்லது விலங்கு உயிர் வாழும் இயற்கையான சூழல் வாழிடம். சூழ்நிலை மண்டலம் பிரதானமாக எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? சூழ்நிலை மண்டலம் 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இயற்கையான சூழ்நிலை மண்டலம் காடு, செயற்கையான சூழ்நிலை மண்டலம் தோட்டம் என 2 வகைப்படும். உற்பத்தியாளர்கள் என அழைக்கப்படுபவை எவை? உற்பத்தியாளர்கள் என அழைக்கப்படுபவை பசுந்தாவரங்கள். சூரிய ஒளியை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வதால் இவை உற்பத்தியாளர்கள் எனப்படுகின்றன. சூரிய ஒளியை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தாமே தயாரித்துக் கொள்வதால் இவை உற்பத்தியாளர்கள் எனப்படுகின்றன. எது உற்பத்தியாளர்கள் எனப்படுவது? பசுந்தாவரங்கள். இந்தியாவில் திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் பெருமளவில் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் எது? இந்தியாவில் திடக்கழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் பெருமளவில் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் மக்கள் தொகை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. மக்கள் தொகை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. பெருகி வரும் மக்கள் தொகையும் நகரமயமாதலும் ஒவ்வொரு நாளும் டன் கணக்கான கழிவுகள் உருவாக காரணமாகின்றன. தாவரங்களை மட்டும் உணவாக உட்கொள்ளும் உயிரினங்கள் எவை? தாவரங்களை மட்டும் உணவாக உட்கொள்ளும் உயிரினங்கள் தாவர உண்ணிகள். பசு, ஆடு மற்றும் மான் போன்றவை தாவர உண்ணிகளுக்கு சிறந்த உதாரணங்கள் ஆகும். சிதைப்பவைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எது? சிதைப்பவைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள். இவை இறந்த தாவர மற்றும் விலங்கு உடல்களை சிதைத்து மண்ணிற்கு மீண்டும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. இவை இறந்த தாவர மற்றும் விலங்கு உடல்களை சிதைத்து மண்ணிற்கு மீண்டும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. ஒரு உணவு சங்கிலியில் முதலாம் நிலை நுகர்வோரை உண்பவை எவை? ஒரு உணவு சங்கிலியில் முதலாம் நிலை நுகர்வோரை உண்பவை 2ஆம் நிலை நுகர்வோர்கள். தாவர உண்ணிகளை முயல், ஆடு வேட்டையாடி உண்ணும் விலங்குகள் 2ஆம் நிலை நுகர்வோர்கள் எனப்படும். முயல், ஆட வேட்டையாடி உண்ணும் விலங்குகள் 2ஆம் நிலை. ஒரு சூழல் மண்டலத்தில் ஆற்றல் ஓட்டத்தின் திசை எவ்வாறு அமையும்? ஒரு சூழல் மண்டலத்தில் ஆற்றல் ஓட்டத்தின் திசை உற்பத்தியாளரிடமிருந்து நுகர்வோருக்கு நகரும். சூரிய ஆற்றல் தாவரங்களால் சேமிக்கப்பட்டு பின் உணவு சங்கிலி வழியாக மற்ற உயிரினங்களுக்கு கடத்தப்படுகிறது. சூரிய ஆற்றல் தாவரங்களால் சேமிக்கப்பட்டு பின் உணவு சங்கிலி வழியாக மற்ற உயிரினங்களுக்கு கடத்தப்படுகிறது. ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட பல உணவு சங்கிலிகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட பல உணவு சங்கிலிகளின் தொகுப்பு உணவு வலை. ஒரு சூழலில் ஒரு உயிரினம் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிரினங்களுக்கு உணவாவதால் உணவு வலை உருவாகிறது. ஒரு சூழலில் ஒரு உயிரினம் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிரினங்களுக்கு உணவாவதால் உணவு வலை உண்டாகிறது. நீர்நிலைகளில் உள்ள சில மாசுகளை உறிஞ்சி சுத்திகரிக்க பயன்படும் தாவரம் எது? நீர்நிலைகளில் உள்ள சில மாசுகளை உறிஞ்சி சுத்திகரிக்க பயன்படும் தாவரம் ஆகாய தாமரை. ஆகாய தாமரை நீரில் உள்ள சில மாசுகளை உறிஞ்ச உதவுகிறது. ஆனால் இது அதிகமாக படர்ந்தால் நீரில் ஆக்சிஜன் அளவை குறைத்து மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆகாய தாமரை நீரில் உள்ள சில மாசுகளை உறிஞ்ச உதவுகிறது. ஆனால் இது அதிகமாக படர்ந்தால் நீரில் ஆக்சிஜன் அளவை குறைத்து மற்ற உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். கீழ்கண்டவற்றுள் எது மட்கும் குப்பைக்கு சான்றாகும்? காய்கறி தூள். நுண்ணுயிரிகளால் எளிதில் சிதைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக மாறும் பொருட்கள் மட்கும் குப்பைகள் ஆகும். கழிவு பொருட்களை கொண்டு புதிய பொருட்களை உருவாக்குவதை மறுசுழற்சி என்கிறோம். கழிவுகளை கொண்டு கலை பொருட்களை உருவாக்குவதை எவ்வாறு அழைக்கிறோம்?
கழிவு பொருட்களை கொண்டு புதிய பொருட்களை உருவாக்குவதை மறுசுழற்சி என்கிறோம். கழிவுகளை கொண்டு கலை பொருட்களை உருவாக்குவதை படைப்பாக்க மறுபயன்பாடு என அழைக்கப்படுகிறது. தூக்கி எறியப்படும் பொருட்களை கொண்டு அழகான பொருட்களை உருவாக்குவது சுற்றுச்சூழலுக்கு உதவும் ஒரு கலை ஆகும். காடுகளில் உள்ள ஊனுண்ணிகளுக்கு ஒரு உதாரணம். காடுகளில் உள்ள ஊனுண்ணிகளுக்கு சிறுத்தை, மற்ற விலங்குகளை வேட்டையாடி உண்பவை ஊனுண்ணிகள் எனப்படும். உணவு சங்கிலியில் முதலாம் நிலை நுகர்வோர்கள் என்பவை எவை? உணவு சங்கிலியில் முதலாம் நிலை நுகர்வோர்கள் தாவர உண்ணிகள். உற்பத்தியாளர்களை நேரடியாக உண்பதால் இவை முதலாம் நிலை நுகர்வோர்கள் எனப்படுகின்றன. உற்பத்தியாளர்களை நேரடியாக உண்பதால் இவை முதலாம் நிலை நுகர்வோர் எனப்படுகின்றன. ஒரு பகுதியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளும் இணைந்த அமைப்பு எது? ஒரு பகுதியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளும் இணைந்த அமைப்பு சூழ்நிலை மண்டலம். இது இயற்கை மற்றும் செயற்கை என இருவகைப்படும். ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை எவ்வகை காரணிகள்? ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை, ஒளி மற்றும் காற்று போன்றவை இயற்பியல் காரணிகள். உயிருள்ள பொருட்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான புற சூழலை தீர்மானிப்பவை இந்த இயற்பியல் காரணிகள் ஆகும். உயிருள்ள பொருட்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான புற சூழலை தீர்மானிப்பவை இந்த இயற்பியல் காரணிகள் ஆகும். 3R ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்பதில் ரீசைக்கிள் என்பதன் பொருள் என்ன? 3R ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரீசைக்கிள் என்பது மறுசுழற்சி செய்தல். பழைய பொருட்களை புதிய பொருட்களாக மாற்றி பயன்படுத்துவதே மறுசுழற்சி ஆகும். சுற்றுச்சூழல் தினமாக எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? சுற்றுச்சூழல் தினமாக ஜூன் 5. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் அறிவிக்கப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்னீர் சூழ்நிலை மண்டலத்திற்கு உதாரணங்களாக எவற்றை கூறலாம்? நன்னீர் சூழ்நிலை மண்டலத்திற்கு உதாரணங்களாக நதிகள் மற்றும் ஏரிகள், குளங்கள், குட்டைகள் இவை அனைத்தையும் சொல்லலாம். உப்புத்தன்மை இல்லாத அல்லது மிக குறைந்த அடுத்து நீர், காற்று, மண் போன்றவை ஒரு சூழல் மண்டலத்தின் எவ்வகை காரணிகள்? நீர், காற்று, மண் போன்றவை ஒரு சூழல் மண்டலத்தின் உயிரற்ற காரணிகள். உயிருள்ள பொருட்கள் உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகளை இவை வழங்குகின்றன. உயிருள்ள பொருட்கள் உயிர் வாழ தேவையான அடிப்படை தேவைகளை இவை வழங்குகின்றன. பசுந்தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய தேவையான வாயு எது? பசுந்தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய தேவையான வாயு கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரித்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரித்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சமநிலையை பராமரிப்பது எது? வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சமநிலையை பராமரிப்பது காடுகள் மற்றும் தாவரங்கள். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது அதிகப்படியான ஆக்சிஜனை வளிமண்டலத்திற்கு வழங்குகின்றன. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது அதிகப்படியான ஆக்சிஜனை வளிமண்டலத்திற்கு வழங்குகின்றன. மத்திய அரசு கொண்டு வந்த எந்த விதிகளின்படி நாம் வீடுகளில் குப்பைகளை பிரித்து வழங்க வேண்டும்? மத்திய அரசு கொண்டு வந்த எந்த விதிகளின்படி நாம் வீடுகளில் குப்பைகளை பிரித்து வழங்க வேண்டும்? திடக்கழிவு மேலாண்மை விதிகள். திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016ஆம் ஆண்டு விதிகளின்படி குப்பைகளை உருவாக்குபவர்களே அவற்றை முறையாக பிரித்து வழங்க வேண்டியது சட்டப்படி அவசியமாகும். 2016ஆம் ஆண்டு விதிகளின்படி குப்பைகளை உருவாக்குபவர்களே அவற்றை முறையாக பிரித்து வழங்க வேண்டியது சட்டப்படி அவசியமாகும். அப்போ மத்திய அரசு கொண்டு வந்த எந்த விதி நாம் வீடுகளில் குப்பைகளை பிரித்து வழங்க வேண்டும்? திட கழிவு மேலாண்மை விதிகள்.
உணவு சங்கிலி எப்போதும் எதிலிருந்து தொடங்குகிறது? உணவு சங்கிலி எப்போதும் தாவரங்களிலிருந்து தொடங்குகிறது. சூரிய ஒளியை பெற்று ஆற்றலை உருவாக்கும் உற்பத்தியாளர்களிடமிருந்தே அனைத்து உணவு சங்கிலிகளும் தொடங்குகின்றன. தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஆற்றலை எதிலிருந்து பெறுகின்றன? தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஆற்றலை சூரிய ஒளியிலிருந்து பெறுகின்றன. சூரியனே பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகும். சூரியனே பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகும். ஒரு நுகர்வோர் மற்றொரு நுகர்வோரை உண்ணும் போது கடத்தப்படுவது எது? ஒரு நுகர்வோர் மற்றொரு நுகர்வோரை உண்ணும் போது கடத்தப்படுவது ஆற்றல். உணவு சங்கிலியில் ஒரு மட்டத்திலிருந்து அடுத்த மட்டத்திற்கு ஆற்றல் கடத்தப்படுகிறது. உணவு சங்கிலியில் ஒரு மட்டத்திலிருந்தும் அடுத்த மட்டத்திற்கு ஆற்றல் கடத்தப்படுகிறது. உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே நடைபெறும் சுழற்சி எது? உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே நடைபெறும் சுழற்சி நீர் சுழற்சி, ஊட்டச்சத்து சுழற்சி, வாயு சுழற்சி. இவை மூன்றுமே பாத்தீங்க அப்படின்னா உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையில் நடைபெறக்கூடிய சுழற்சி. கார்பன், நைட்ரஜன் மற்றும் நீர் போன்ற பொருட்கள் சூழலில் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கின்றன. சிதைப்பவைகள் இறந்த உடல்களை சிதைத்து எதனை மண்ணிற்கு திருப்புகின்றன? சிதைப்பவைகள் இறந்த உடல்களை சிதைத்து எதனை மண்ணிற்கு திருப்புகின்றன? ஊட்டச்சத்துக்களை. சிதைப்பவைகள் சிக்கலான கரிம பொருட்களை எளிய கனிம பொருட்களாக மாற்றி மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றன. சிதைப்பவைகள் சிக்கலான கரிம பொருட்களை எளிய கரிம பொருட்களாக மாற்றி மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றன. நெகிழி பைகளுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய சிறந்த பொருள் எது? நெகிழி பைகளுக்கு மாற்றாக பயன்படுத்தக்கூடிய சிறந்த பொருள் துணிப்பைகள். துணிப்பைகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவை. துணிப்பைகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாதவை. நிலவாழ் உணவு சங்கிலிக்கு ஒரு சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். நிலவாழ்வு உணவு சங்கிலி. கேரட், முயல். முயலை பாம்பு சாப்பிடுது, பாம்பை கழுகு சாப்பிடுது. அப்ப கேரட், முயல், பாம்பு, கழுகு. கேரட் உற்பத்தியாளர், முயல் தாவர உண்ணி, பாம்பு ஊனுண்ணி, கழுகு உயர்மட்ட ஊனுண்ணி என்ற வரிசையில் ஆற்றல் கடத்தப்படுகிறது. கேரட் உற்பத்தியாளர், முயல் தாவர உண்ணி, பாம்பு ஊனுண்ணி, கழுகு உயர்மட்ட ஊனுண்ணி என்ற வரிசையில் ஆற்றல் கடத்தப்படுகிறது. தொழிற்சாலை கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு எது குறைகிறது? தொழிற்சாலை கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு கரைந்துள்ள ஆக்சிஜன் குறைகிறது. நீரில் கழிவுகள் அதிகம் சேரும் போது பாக்டீரியாக்கள் அவற்றை சிதைக்க அதிக ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றன. நீரில் கழிவுகள் அதிகம் சேரும் போது பாக்டீரியாக்கள் அவற்றை சிதைக்க அதிக ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றன. நிலப்பகுதியில் நிலப்பரப்பில் குப்பைகளை வீசுவதால் ஏற்படும் முதன்மை பாதிப்பு எது? நிலப்பரப்பில் குப்பைகளை வீசுவதால் ஏற்படும் முதன்மை பாதிப்பு நிலத்தடி நீர் மாசுபடுதல். குப்பைகளில் உள்ள நச்சு பொருட்கள் மழையினால் கரைந்து நிலத்தடி நீரை நஞ்சாக்குகின்றன. குப்பைகளில் உள்ள நச்சு பொருட்கள் மழையினால் கரைந்து நிலத்தடி நீரை நஞ்சாக்குகின்றன. மறுசுழற்சி செய்யாமல் பாதுகாப்பான முறையில் எரித்து அழிக்கப்பட வேண்டிய கழிவு எது? மறுசுழற்சி செய்யாமல் பாதுகாப்பான முறையில் எரித்து அழிக்கப்பட வேண்டிய கழிவு பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசிகள் மற்றும் பேண்டேஜ்கள். பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசிகள் மற்றும் பேண்டேஜ்கள் இவை உயிரி மருத்துவ கழிவுகள் எனப்படும். இவை உயிரி மருத்துவ கழிவுகள் எனப்படும். இவற்றில் நோய் கிருமிகள் இருக்க வாய்ப்பு உள்ளதால் இவற்றை மறுசுழற்சி செய்யாமல் முறையாக எரித்து அழிக்க வேண்டும். எது? பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசி மற்றும் பேண்டேஜ்கள். கேள்வி என்ன? மறுசுழற்சி செய்யாமல் பாதுகாப்பான முறையில் எரித்து அழிக்கப்பட வேண்டிய கழிவு பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்ட மருத்துவ ஊசிகள் மற்றும் பேண்டேஜ்கள். அடுத்து, நீர்நிலைகளில் பாசிகள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்து நீரின் தரத்தை கெடுக்கும் நிகழ்வு எது?
நீர்நிலைகளில் பாசிகள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்து நீரின் தரத்தை கெடுக்கும் நிகழ்வு யூட்ரோபிகேஷன். கழிவு நீரில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களால் பாசிகள் மிக வேகமாக வளர்கின்றன. கழிவு நீரில் உள்ள நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்களால் பாசிகள் மிக வேகமாக வளர்கின்றன. நீர்நிலைகள் பாசிகள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்து நீரின் தரத்தை கெடுக்கக்கூடிய நிகழ்வுதான் யூட்ரோபிகேஷன். மக்கும் குப்பைகளை உரமாக்க உதவுவது எது? மக்கும் குப்பைகளை உரமாக்க உதவுவது மண்புழுக்கள். மண்புழுக்கள் கரிம கழிவுகளை உண்டு அவற்றை சத்துமிக்க மண்புழு உரமாக மாற்றுகின்றன. மண்புழுக்கள் கரிம கழிவுகளை உண்டு அவற்றை சத்துமிக்க மண்புழு உரமாக மாற்றுகின்றன. பிளாஸ்டிக் கழிவுகளை எரிப்பதால் வளிமண்டலத்தில் வெளியாகும் நச்சு வாயு எது? பிளாஸ்டிக் கழிவுகளை எரிப்பதால் வளிமண்டலத்தில் வெளியாகும் நச்சு வாயு டயாக்சின்கள். பிளாஸ்டிக்கை எரிப்பது காற்று மாசுபாட்டை உண்டாக்குவதோடு புற்றுநோய் பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம். பிளாஸ்டிக்கை எரிப்பது காற்று மாசுபாட்டை உண்டாக்குவதோடு புற்றுநோய் பாதிப்புகளையும் ஏற்படுத்தலாம். நீர்வாழ் உணவு சங்கிலியின் சரியான வரிசை. நீர்வாழ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்கா, பூச்சி, மீன், மனிதன். ஆல்கா, பூச்சி, மீன், மனிதன். ஆல்காக்கள் பாசிகள் உற்பத்தியாளர்கள் ஆகும். அவற்றை உணவாக கொள்ளும் பூச்சிகள் முதலாம் நிலை நுகர்வோர்கள். ஒரு உணவு சங்கிலியில் மூன்றாம் நிலை நுகர்வோர்களுக்கு ஒரு உதாரணம் பாம்பு. தவளை போன்ற இரண்டாம் நிலை நுகர்வோரை உண்பதால் பாம்பு மூன்றாம் நிலை நுகர்வோர் ஆகிறது. கழுகு கூட ஒரு உயர்மட்ட நுகர்வோர் தான். தவளை போன்ற இரண்டாம் நிலை நுகர்வோரை உண்பதால் பாம்பு மூன்றாம் நிலை நுகர்வோர் ஆகிறது. கழுகு கூட ஒரு உயர்மட்ட நுகர்வோர் தான். நிலவாழ் உணவு சங்கிலியில் இரண்டாம் நிலை நுகர்வோருக்கு ஒரு உதாரணம். நிலவாழ் உணவு சங்கிலியில் இரண்டாம் நிலை நுகர்வோருக்கு ஒரு உதாரணம் நரி அல்லது தவளை. தாவர உண்ணிகளை மான், பூச்சி உணவாக கொள்ளும் விலங்குகள் இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் ஆகும். ஒரு சூழல் மண்டலத்தில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே நடைபெறும் ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்து பரிமாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு சூழல் மண்டலத்தில் உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகளுக்கு இடையே நடைபெறும் ஆற்றல் மற்றும் ஊட்டச்சத்து பரிமாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூழல் மண்டல செயல்பாடு. ஆற்றல் ஓட்டம் மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சி ஆகிய இரண்டும் சூழல் மண்டலத்தின் முக்கிய செயல்பாடுகள் ஆகும். காடுகள் அழிப்பினால் வளிமண்டலத்தில் எந்த வாயுவின் அளவு அதிகரிக்கிறது? காடுகள் அழிப்பினால் வளிமண்டலத்தில் எந்த வாயுவின் அளவு அதிகரிக்கிறது? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்ச மரங்கள் இல்லாததால் வளிமண்டலத்தில் அதன் அளவு உயர்ந்து புவி வெப்பமடைதலுக்கு காரணமாகிறது. கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்ச மரங்கள் இல்லாததால் வளிமண்டலத்தில் அதன் அளவு உயர்ந்து புவி வெப்பமடைதலுக்கு காரணமாகிறது. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது எந்த கொள்கையின் கீழ் வரும்? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது எந்த கொள்கையின் கீழ் வரும்? தவிர்த்தல். ரெஃப்யூஸ். சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை வாங்க மறுப்பதே தவிர்த்தல் ஆகும். காய்கறி கழிவுகள் மற்றும் விலங்குகளின் கழிவுகளிலிருந்து பெறப்படும் எரிபொருள் எது? காய்கறி கழிவுகள் மற்றும் விலங்குகளின் கழிவுகளிலிருந்து பெறப்படும் எரிபொருள் உயிரி வாயு, பயோகேஸ். காற்று இல்லாத சூழலில் பாக்டீரியாக்கள் கழிவுகளை சிதைக்கும் போது மீத்தேன் வாயு உருவாகிறது. காற்று இல்லாத சூழலில் பாக்டீரியாக்கள் கழிவுகளை சிதைக்கும் போது மீத்தேன் வாயு உருவாகிறது. ஒரு கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு உதாரணமாக எதனை குறிப்பிடலாம்? ஒரு கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு உதாரணமாக வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல், அரபிக்கடல் இவை அனைத்தையும் சொல்லலாம். பூமியின் பரப்பளவில் அதிக பகுதியை ஆக்கிரமித்துள்ள உப்பு நீர் நிலைகளே கடல் சூழ்நிலை மண்டலம் எனப்படும். பூமியின் பரப்பளவில் அதிக பகுதியை ஆக்கிரமித்துள்ள உப்பு நீர் நிலைகளே கடல் சூழ்நிலை மண்டலம் எனப்படும். நிலப்பரப்பில் குப்பைகளை குவித்து வைப்பதால் உருவாகும் துர்நாற்றத்திற்கு பொறுப்பானவை எவை? நிலப்பரப்பில் குப்பைகளை குவித்து வைப்பதால்
உருவாகும் துர்நாற்றத்திற்கு பொறுப்பானவை கழிவுகளை சிதைக்கும் பாக்டீரியாக்கள். கழிவுகள் அழுகும் போது வெளியாகும் வாயுக்களே துர்நாற்றத்தை உண்டாக்குகின்றன. கழிவுகள் அழுகும் போது வெளியாகும் வாயுக்கள் தான் துர்நாற்றத்தை உண்டாக்குது. ஒரு உணவு சங்கிலியில் 4ஆம் நிலை நுகர்வோராக எதனை கூறலாம்? ஒரு உணவு சங்கிலியில் 4ஆம் நிலை நுகர்வோராக கழுகு அல்லது சிங்கம். இவை உணவு சங்கிலியின் உயர் மட்டத்தில் இருப்பவை. இவற்றுக்கு இயற்கையான எதிரிகள் குறைவு. உணவு சங்கிலியின் உயர்மட்டத்தில் இருப்பவை. இவற்றுக்கு இயற்கையான எதிரிகள் குறைவு. பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் கொட்டுவதால் அதிகம் பாதிக்கப்படும் உயிரினம் எது? பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் கொட்டுவதால் அதிகம் பாதிக்கப்படும் உயிரினம் கடல் ஆமைகள் மற்றும் மீன்கள். கடல் ஆமைகள் ஜெல்லி மீன்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பைகளை உண்டு உயிரிழக்கின்றன. கடல் ஆமைகள் ஜெல்லி மீன்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பைகளை உண்டு உயிரிழக்கின்றன. உணவு வலை ஏன் ஒரு சூழல் மண்டலத்திற்கு அவசியமானது? உணவு வலை ஏன் ஒரு சூழ்நிலை மண்டலத்திற்கு அவசியமானது? உயிரினங்களுக்கு மாற்று உணவு ஆதாரங்களை வழங்கி சமநிலையை பராமரிக்கிறது. உயிரினங்களுக்கு மாற்று உணவு ஆதாரங்களை வழங்கி சமநிலையை உணவு வலை சூழல் மண்டலம் பராமரிக்கிறது. ஒரு வகை உணவு கிடைக்காவிட்டாலும் உயிரினங்கள் உயிர் வாழ உணவு வலை வழிவகை செய்கிறது. திடக்கழிவு மேலாண்மை என்பது திடக்கழிவு மேலாண்மை என்பது குப்பைகளை முறையாக சேகரித்து பிரித்து சுத்திகரிப்பது. திடக்கழிவு மேலாண்மை என்பது குப்பைகளை முறையாக சேகரித்து பிரித்து சுத்திகரிப்பது. சரியான மேலாண்மை மூலம் குப்பைகளை வளமாக மாற்ற முடியும். எடுத்துக்காட்டாக உரம் தயாரித்தல். பின்வருவனவற்றில் எது ஒரு செயற்கை சூழல் மண்டலம்? பின்வருவனவற்றில் எது ஒரு செயற்கை சூழல் மண்டலம்? மீன் தொட்டி. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சூழல்கள் செயற்கை சூழல் மண்டலங்கள் எனப்படும். வளிமண்டலத்திற்கும் மண்ணிற்கும் இடையே நைட்ரஜன் சுழற்சியை சமன்படுத்துவது எது? வளிமண்டலத்திற்கும் மண்ணிற்கும் இடையே நைட்ரஜன் சுழற்சியை சமன்படுத்துவது பாக்டீரியாக்கள். மண்ணில் உள்ள நைட்ரிஃபையிங் பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்தும் நிலைக்கு மாற்றுகின்றன. மண்ணில் உள்ள நைட்ரிஃபையிங் பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை தாவரங்கள் பயன்படுத்தும் நிலைக்கு மாற்றுகின்றன. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவித்து மாசுபாட்டை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவித்து மாசுபாட்டை உண்டாக்கும் காரணிகள் மாசுபடுத்திகள். பிளாஸ்டிக், தொழிற்சாலை கழிவுகள், நச்சு புகைகள் போன்றவை சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் முக்கிய மாசுபடுத்திகள் ஆகும். எத்தகைய கழிவுகள் நீண்ட காலத்திற்கு சிதையாமல் மண்ணில் அப்படியே இருக்கும்? எத்தகைய கழிவுகள் நீண்ட காலத்திற்கு சிதையாமல் மண்ணில் அப்படியே இருக்கும்? கண்ணாடி மற்றும் பிளாஸ்டிக். இவை மட்காத கழிவுகள் எனப்படுகின்றன. இவை பல 100 ஆண்டுகள் வரை சிதையாமல் இருக்கும். இவை மட்காத கழிவுகள் எனப்படுகின்றன. இவை பல 100 ஆண்டுகள் வரை சிதையாமல் இருக்கும். வேதி உரங்களுக்கு பதிலாக விவசாயத்தில் எவற்றை பயன்படுத்துவது சிறந்தது? வேதி உரங்களுக்கு பதிலாக விவசாயத்தில் எவற்றை பயன்படுத்துவது சிறந்தது? இயற்கை உரங்கள். இயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை பாதுகாப்பதோடு நச்சுத்தன்மை இல்லாத உணவை தருகின்றன. இயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை பாதுகாப்பதோடு நச்சுத்தன்மை இல்லாத உணவை தருகின்றன. அப்போ வேதி உரங்களுக்கு பதிலாக விவசாயத்தில் எவற்றை பயன்படுத்த சிறந்தது? இயற்கை உரங்கள். சுற்றுச்சூழலில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுற்றுச்சூழலில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் முறை இடைவினை அல்லது சார்பு நிலை. இடைவினை அல்லது சார்பு நிலை. விலங்குகள் உணவிற்கும் ஆக்சிஜனுக்கும் தாவரங்களை சார்ந்துள்ளன. உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக உணவு தினம் அக்டோபர் 16 அன்று கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் சத்தான உணவின் அவசியத்தை வலியுறுத்த இந்நாள் கொண்டாடப்படுகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் சத்தான உணவின் அவசியத்தை வலியுறுத்த இந்நாள் கொண்டாடப்படுகிறது. துப்புரவாளர்கள் என அழைக்கப்படுபவை எவை? துப்புரவாளர்கள் என அழைக்கப்படுபவை காகம் மற்றும் நரி.
இவை இறந்த விலங்குகளின் உடல்களை உண்பதன் மூலம் சூழலை தூய்மையாக வைக்கின்றன. இவை இறந்த விலங்குகளின் உடல்களை உண்பதன் மூலம் சூழலை தூய்மையாக வைக்கின்றன. ஒரு நெகிழிப்பை முழுமையாக சிதைவடைய எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஒரு நெகிழிப்பை முழுமையாக சிதைவடைய 100 முதல் 500 ஆண்டுகள் வரை ஆகும். நெகிழிப்பைகள் மண்ணில் பல நூற்றாண்டுகள் மட்காமல் இருந்து நிலத்தை பாதிக்கின்றன. நெகிழிப்பைகள் மண்ணில் பல நூற்றாண்டுகள் மட்காமல் இருந்து நிலத்தை பாதிக்கின்றன. கண்ணாடி பாட்டில்கள் மட்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு. கண்ணாடி பாட்டில்கள் மட்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு 10 லட்சம் ஆண்டுகள். அதாவது பரவாயில்ல, 100 முதல் 500. ஆனா கண்ணாடி பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஆண்டுகள். கண்ணாடி ஒருபோதும் முழுமையாக சிதைவடைவது இல்லை. நமது சுற்றுச்சூழலில் இருந்து சிதைப்பவைகளை முழுமையாக நீக்கிவிட்டால் என்ன நடக்கும்? நமது சுற்றுச்சூழலில் இருந்து சிதைப்பவைகளை முழுமையாக நீக்கிவிட்டால் இறந்த உடல்கள் குவியலாக தங்கிவிடும். ஊட்டச்சத்து சுழற்சி தடைப்படும். இறந்த உடல்கள் குவியலாக தங்கிவிடும். ஊட்டச்சத்து சுழற்சி தடைப்படும். சிதைப்பவைகள் இல்லை என்றால் பூமி குப்பை மேடாக மாறும். சிதைப்பவைகள் இல்லை என்றால் பூமி குப்பை மேடாக மாறும். தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் தடை எப்போதிலிருந்து அமலுக்கு வந்தது? தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் தடை 2019 ஜனவரி 1 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க தமிழக அரசு இந்த தடையை கொண்டு வந்தது. ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க தமிழக அரசு இந்த தடையை கொண்டு வந்தது 2019 ஜனவரி. தாவரங்கள் மற்றும் விலங்குகளை தாக்கும் பூச்சிகளை கொல்ல பயன்படும் வேதிப்பொருட்கள். தாவரங்கள் மற்றும் விலங்குகளை தாக்கும் பூச்சிகளை கொல்ல பயன்படும் வேதிப்பொருட்கள் பூச்சிக்கொல்லிகள். டிடிடி போன்ற பூச்சிக்கொல்லிகள் உணவு சங்கிலி வழியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. டிடிடி போன்ற பூச்சிக்கொல்லிகள் உணவு சங்கிலி வழியாக பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நீர்நிலைகளில் உள்ள மீன்கள் மற்றும் பிற உயிரினங்கள் சுவாசிக்க எதனை பயன்படுத்துகின்றன? நீர்நிலைகளில் உள்ள மீன்கள் மற்றும் பிற உயிரினங்கள் சுவாசிக்க நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பயன்படுத்துகின்றன. நீர்வாழ் உயிரினங்கள் செவுள்கள் மூலம் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பெற்று உயிர் வாழ்கின்றன. நீர்வாழ் உயிரினங்கள் செவுள்கள் மூலம் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை பெற்று உயிர் வாழ்கின்றன. கழிவு மேலாண்மையின் படிநிலை வரிசை எது? கழிவு மேலாண்மையின் படிநிலை வரிசை குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. இவை 3R கொள்கை என அழைக்கப்படுகிறது. இதுவே கழிவை குறைக்க சிறந்த வழி. குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. வளிமண்டலத்தில் ஏற்படும் காற்று மாசுபாட்டினால் ஓசோன் படலத்தில் எத்தகைய பாதிப்பு ஏற்படுகிறது? வளிமண்டலத்தில் ஏற்படும் காற்று மாசுபாட்டினால் ஓசோன் மண்டலத்தில் துளை விழுகிறது. CFC போன்ற நச்சு வாயுக்களால் ஓசோன் படலம் சிதைந்து புற ஊதா கதிர்கள் பூமியை நேரடியாக வந்தடைகின்றன. CFC போன்ற நச்சு வாயுக்களால் ஓசோன் படலம் சிதைந்து புற ஊதா கதிர்கள் பூமியை நேரடியாக வந்தடைகின்றன. வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் வாயு எது? வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் வாயு நைட்ரஜன். காற்றில் சுமார் 78% நைட்ரஜன் உள்ளது. ஆனால் இதை தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த முடியாது. காற்றில் சுமார் 78% நைட்ரஜன் உள்ளது. ஆனால் இதை தாவரங்கள் நேரடியாக பயன்படுத்த முடியாது. நீர் மாசுபாட்டினால் ஏற்படும் ஒரு நோய் எது? நீர் மாசுபாட்டினால் ஏற்படும் நோய் காலரா. அசுத்தமான நீர் மற்றும் உணவின் மூலமாக காலரா, டைபாய்டு போன்ற நோய்கள் பரவுகின்றன. அசுத்தமான நீர் மற்றும் உணவின் மூலமாக காலரா, டைபாய்டு போன்ற நோய்கள் பரவுகின்றன. மட்கும் குப்பைகளை உரமாக்கும் முறை எது? மட்கும் குப்பைகளை உரமாக்கும் முறை உரமயமாக்கல். நுண்ணுயிரிகள் அல்லது மண்புழுக்களை கொண்டு மட்கும் குப்பைகளை சத்துமிக்க உரமாக மாற்றுவதே உரமயமாக்கல் ஆகும். நுண்ணுயிரிகள் அல்லது மண்புழுக்களை கொண்டு மட்கும் குப்பைகளை சத்துமிக்க உரமாக மாற்றுவதே உரமயமாக்கல் ஆகும். ஒரு காட்டில் மான்கள் அனைத்தும் வேட்டையாடப்பட்டால்
புற்களின் எண்ணிக்கை என்னவாகும்? ஒரு காட்டில் மான்கள் அனைத்தும் வேட்டையாடப்பட்டால் புற்களின் எண்ணிக்கை அதிகமாகும். நுகர்வோர்கள் குறைந்தால் உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் அதிகரித்து சமநிலை பாதிக்கும். கழிவு மேலாண்மையில் மறு பயன்பாடு ரீயூஸ் என்பதற்கு ஒரு உதாரணம் தருக. கழிவு மேலாண்மையில் மறுபயன்பாடு என்பதற்கு ஒரு உதாரணம் ஜாம் பாட்டிலை ஊறுகாய் வைக்க பயன்படுத்துதல். ஒரு பொருளை அதே வடிவிலேயே மீண்டும் பயன்படுத்துவது மறுபயன்பாடு ஆகும். ஒரு பொருளை அதனுடைய அதே வடிவிலேயே மீண்டும் பயன்படுத்துவது. பின் வருவனவற்றில் எது இயற்கையான துப்புரவாளர் இல்லை? பின் வருவனவற்றில் எது இயற்கையான துப்புரவாளர் அல்ல? சிங்கம். சிங்கம் வேட்டையாடி உண்ணும் விலங்கு. இறந்தவற்றை தின்று சூழலை சுத்தப்படுத்துவது இல்லை. சிங்கம் வேட்டையாடி உண்ணும் விலங்கு. இறந்தவற்றை தின்று சூழலை சுத்தப்படுத்துவது இல்லை. காகிதம் மட்குவதற்கு ஆகும் கால அளவு என்ன? காகிதம் மட்குவதற்கு ஆகும் கால அளவு 2 முதல் 6 வாரங்கள். காகிதம் மரக்கூழால் ஆனதால் அது மிக விரைவில் மட்கிவிடும். நமது சுற்றுச்சூழலில் இருந்து ஆக்சிஜனை தரும் முக்கிய ஆதாரம் எது? நமது சுற்றுச்சூழலில் இருந்து ஆக்சிஜனை தரும் முக்கிய ஆதாரம் பசுந்தாவரங்கள். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் ஆக்சிஜனை வெளிவிடுகின்றன. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதல் நிலை என்ன? கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதல் நிலை பெரிய துகள்களை வடிகட்டுதல். பெரிய துகள்களை வடிகட்டுதல். கழிவு நீரில் உள்ள பிளாஸ்டிக் மற்றும் ஜல்லியை முதலில் நீக்குவதே முதல் நிலை சுத்திகரிப்பு ஆகும். நிலக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவை சந்திக்கும் பகுதி எது? நிலக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவை சந்திக்கும் பகுதி உயிர்கோளம். உயிரினங்கள் உயிர் வாழ தேவையான அனைத்து காரணிகளும் இப்பகுதியில்தான் உள்ளன. நமது சுற்றுச்சூழல் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள். நமது சுற்றுச்சூழல் என்பது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணிகள். இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதே சுற்றுச்சூழல் ஆகும். இவை இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதே சுற்றுச்சூழல் ஆகும். ஏரோசால் தெளிப்பான்கள் எதனை மாசுபடுத்துகின்றன? ஏரோசால் தெளிப்பான்கள் காற்றை மாசுபடுத்துகின்றன. இவை வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலத்தை பாதிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை கொண்டிருக்கலாம். இவை வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலத்தை பாதிக்கக்கூடிய வேதி பொருட்களை கொண்டிருக்கலாம். அசுத்தமான நீரை பயன்படுத்துவதால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவை? அசுத்தமான நீரை பயன்படுத்துவதால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் டெங்கு மற்றும் மலேரியா, டைபாய்டு மற்றும் காலரா, மஞ்சள் காமாலை. இவை அனைத்தும் அசுத்தமான நீரில் வளரும் கொசுக்களால் டெங்குவும், நீரை நேரடியாக குடிப்பதால் காலரா மற்றும் மஞ்சள் காமாலை போன்ற நோய்களும் ஏற்படுகின்றன. மீன் தொட்டி ஒரு செயற்கை சூழல் மண்டலம். அதில் ஏன் தொடர்ந்து நீரை மாற்ற வேண்டும்? மீன் தொட்டி ஒரு செயற்கை சூழல் மண்டலம். அதில் ஏன் தொடர்ந்து நீரை மாற்ற வேண்டும்? கழிவுகள் சேர்வதை தவிர்க்கவும், ஆக்சிஜன் அளவை பராமரிக்கவும். கழிவுகள் சேர்வதை தடுக்கவும், ஆக்சிஜன் அளவை பராமரிக்கவும். இயற்கையான நீர்நிலைகளில் உள்ளது போல சுத்திகரிப்பு முறைகள் மீன் தொட்டியில் கிடையாது. ஒரு சூழலில் நுகர்வோர்கள் குறைந்தால் என்ன நடக்கும்? ஒரு சூழலில் நுகர்வோர்கள் குறைந்தால் உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வளங்கள் குறையும். உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வளங்கள் குறையும். சூழல் சமநிலை பாதிப்பு அடையும். காய்கறி தோல் எவ்வகை கழிவு? காய்கறி தோல் மட்கும் கழிவு. இவை நுண்ணுயிரிகளால் எளிதில் சிதைக்கப்பட்டு உரமாகும். பிளாஸ்டிக் என்பது ஒரு செயற்கை பாலிமர். இது பெட்ரோலிய பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் மட்காத பொருள். பிளாஸ்டிக் என்பது ஒரு செயற்கை பாலிமர். இது பெட்ரோலிய பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படும் மட்காத பொருள். உலக சுற்றுச்சூழல் தினத்தின் நோக்கம் என்ன? உலக சுற்றுச்சூழல் தினத்தின் நோக்கம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுடன் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுடன் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
கழிவுகளை எரிப்பதால் கிடைக்கும் வெப்பத்தை கொண்டு என்ன செய்யலாம்? கழிவுகளை எரிப்பதால் கிடைக்கும் வெப்பத்தை கொண்டு மின்சாரம் தயாரிக்கலாம். இதன் மூலம் கழிவு மேலாண்மை செய்யப்படுகிறது. பசுந்தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடும் வாயு எது? பசுந்தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடும் வாயு ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜனுடைய பூமியில் உள்ள மற்ற அனைத்து விலங்குகளும் சுவாசிக்க பயன்படுகின்றன. இந்த ஆக்சிஜனையே பூமியில் உள்ள மற்ற அனைத்து விலங்குகளும் சுவாசிக்க பயன்படுகின்றன. பசுந்தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது வெளியிடும் வாயுதான் ஆக்சிஜன். கீழ்கண்டவற்றுள் எது மாசுபாட்டின் முதன்மை வகைகளில் ஒன்றாக கருதப்படுவதில்லை? கீழ்கண்டவற்றுள் எது மாசுபாட்டின் முதன்மை வகைகளில் ஒன்றாக கருதப்படுவது இல்லை? ஒளி மாசுபாடு. காற்று, நீர் மற்றும் நிலம் ஆகியவையே சுற்றுச்சூழலின் 3 முக்கிய மாசுபாடுகள் ஆகும். காற்று, நீர் மற்றும் நிலம் ஆகியவையே சுற்றுச்சூழலின் 3 முக்கிய மாசுபாடுகள் ஆகும். சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்த கீழ்கண்ட கூற்றுகள். மனிதன் ஒரு தாவர உண்ணி மட்டும் அல்ல, அவன் ஓர் அனைத்துண்ணி. சுற்றுச்சூழலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு பொருட்கள் சேர்வது மாசுபாடு எனப்படும். இரண்டுமே சரி. மனிதன் தாவரங்கள் மற்றும் விலங்கு இறைச்சி இரண்டையுமே உண்பதால் அனைத்து உண்ணி ஆகிறான். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது இயற்கையான சூழல் மண்டலத்திற்கு சான்றாகும்? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது இயற்கையான சூழல் மண்டலத்திற்கு சான்றாகும்? கடல். மனித தலையீடு இன்றி இயற்கையாக உருவான காடுகள், கடல்கள் மற்றும் ஆறுகள் இயற்கையான சூழல் மண்டலங்கள் எனப்படும். மனித தலையீடு இன்றி இயற்கையாக உருவான காடுகள், கடல்கள் மற்றும் ஆறுகள் இயற்கையான சூழல் மண்டல்கள் எனப்படும். நமது அன்றாட வாழ்வில் திடக்கழிவு மேலாண்மையில் குறைத்தல் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். குறைத்தல், ரெடியூஸ் அப்படிங்கிறதுக்கு எது உதாரணம்? எழுதும் போது காகிதத்தின் இரு பக்கங்களையும் பயன்படுத்துதல். காகிதத்தின் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மரங்கள் வெட்டப்படுவதை தவிர்க்கலாம். மண்ணின் பண்புகளை தீர்மானிக்கும் இயற்பியல் காரணிகளில் எவை முக்கியமானவை? மண்ணின் பண்புகளை தீர்மானிக்கும் இயற்பியல் காரணிகளில் முக்கியமானவை மண்ணில் உள்ள ஈரப்பதம், மண்ணில் உள்ள காற்று, மண்ணின் தாது கூறுகள். இவை அனைத்தும் மண்ணின் பண்புகளை தீர்மானிக்கும் இயற்பியல் காரணிகள் மண்ணில் உள்ள ஈரப்பதம், மண்ணில் உள்ள காற்று, மண்ணில் உள்ள தாது கூறுகள். மண்ணின் தரம், அதில் வளரும் தாவரங்களின் வகையை இந்த இயற்பியல் காரணிகளே தீர்மானிக்கின்றன. CLF காம்பாக்ட் புளோரசன்ட் லேம்ப் மின் விளக்குகள் எந்த வகை கழிவுகளின் கீழ் வரும்? CLF மின் விளக்குகள் எந்த வகை கழிவுகளின் கீழ் வரும்னா வேதியியல் அல்லது நச்சுக்கழிவு. இத்தகைய மின் விளக்குகளில் பாதரசம் போன்ற நச்சுத்தன்மை கொண்ட வேதிப்பொருட்கள் உள்ளன. சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் கழிவு மேலாண்மை குறித்த கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. விவசாயத்தில் அளவுக்கு அதிகமான களைக்கொல்லிகளை பயன்படுத்துவது நிலம் மற்றும் நீர் மாசுபாட்டை உண்டாக்கும். விவசாயத்தில் அளவுக்கு அதிகமான களைக்கொல்லிகளை பயன்படுத்துவது நிலம் மற்றும் நீர் மாசுபாட்டை உண்டாக்கும். திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி குப்பைகளை மட்கும் குப்பை, மட்காத குப்பை மற்றும் வீட்டு உபயோக நச்சு கழிவுகள் என 3 வகைகளாக பிரிக்க வேண்டும். 2 கூற்றுகளுமே சரி. களைக்கொல்லிகள் மண்ணின் வளத்தை கெடுப்பதோடு மழை நீரில் கலந்து ஆறுகளையும் மாசுபடுத்துகின்றன. கழிவுகளை சேகரிக்கும் போது மட்கும் குப்பைகளை எந்த நிற தொட்டியில் போட வேண்டும்? மட்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியில் போட வேண்டும். மட்கும் குப்பைகளுக்கு பச்சை நிற தொட்டியும், மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளுக்கு நீல நிற தொட்டியும் பயன்படுகின்றன. மட்கும் குப்பைகளுக்கு பச்சை நிற தொட்டி, மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளுக்கு நீல நிற தொட்டி. ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் சிதைப்பவைகள் எவற்றை மண்ணிற்கு திருப்புகின்றன?
ஒரு சூழ்நிலை மண்டலத்தில் சிதைப்பவைகள் எவற்றை மண்ணிற்கு திருப்புகின்றன? கனிம ஊட்டச்சத்துக்கள். சிதைப்பவைகள் இறந்த உடல்களை சிதைத்து தாவரங்கள் மீண்டும் பயன்படுத்துவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. சிதைப்பவைகள் இறந்த உடல்களை சிதைத்து தாவரங்கள் மீண்டும் பயன்படுத்துவதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. ஒரு சூழல் மண்டலத்தில் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையே உள்ள இடைவினையை விளக்குவது எது? ஒரு சூழல் மண்டலத்தில் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் இடையே உள்ள இடைவினையை விளக்குவது உணவு சங்கிலி. யார் யாரை உண்கிறார்கள் என்பதை விளக்கும் வரிசையே உணவு சங்கிலி ஆகும். பள்ளிகளில் சுற்றுச்சூழல் மன்றம் அமைப்பதன் முக்கிய நோக்கம் என்ன? பள்ளிகளில் சுற்றுச்சூழல் மன்றம் அமைப்பதன் முக்கிய நோக்கம் மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த. மாணவர்களுக்கு இடையே சுற்றுச்சூழல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த. மரம் வளர்த்தல், கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு மாணவர்களிடம் இதன் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முதல் நிலையாக கருதப்படுவது எது? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முதல் நிலையாக கருதப்படுவது கழிவு உருவாகாமல் தவிர்த்தல் அல்லது குறைத்தல். கழிவு உருவாகாமல் தவிர்த்தல் அல்லது குறைத்தல். கழிவுகளை உருவாக்குவதை குறைப்பதே சுற்றுச்சூழலை காக்க மிக சிறந்த வழியாகும். கழிவுகளை உருவாக்குவதை குறைப்பதே சுற்றுச்சூழலை காக்க மிகச்சிறந்த வழியாகும். ஒரு நபர் கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்து செல்வது எந்த 3R கொள்கையை சார்ந்தது? ஒரு நபர் கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்து செல்வது தவிர்த்தல் அல்லது குறைத்தல். ஒரு முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பதே சிறந்த மேலாண்மை முறையாகும். தவிர்த்தல் அல்லது குறைத்தல். நிலப்பரப்பில் குப்பைகளை வீசுவதால் ஏற்படும் பாதிப்புகளில் ஒன்று. நிலப்பரப்பில் குப்பைகளை வீசுவதால் ஏற்படும் பாதிப்புகளில் ஒன்று நோய் கிருமிகள் பரவுதல். திறந்த வெளியில் கொட்டப்படும் குப்பைகள் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பெருக காரணமாகி நோய்களை பரப்புகின்றன. திறந்த வெளியில் கொட்டப்படும் குப்பைகள் ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பெருக காரணமாகி நோய்களை பரப்புகின்றன. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் சூரிய ஆற்றலை எந்த ஆற்றலாக மாற்றுகின்றன? ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் சூரிய ஆற்றலை வேதி ஆற்றலாக மாற்றுகின்றன. தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை ஸ்டார்ச் தயாரிக்கும் போது ஆற்றல் வேதி ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை தயாரிக்கும் போது ஆற்றல் வேதி ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. கழிவு மேலாண்மை படிநிலையின் படி ஒரு பொருளை கையாள்வதில் மிகச்சிறந்த முதல் முறை எது? கழிவு மேலாண்மை படிநிலையின் படி ஒரு பொருளை கையாள்வதில் மிகச்சிறந்த முதல் முறை உருவாக்குவதை தவிர்த்தல். கழிவு மேலாண்மையில் தவிர்த்தல் என்பதே முதன்மையானது. அதற்கு அடுத்தே குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் போன்ற முறைகள் வருகின்றன. கழிவு மேலாண்மையில் தவிர்த்தல் என்பதே முதன்மையானது. அதற்கு அடுத்தே குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் போன்ற முறைகள் வருகின்றன. பிளாஸ்டிக் அல்லது நெகிழியை கொண்டு சாலை அமைக்கலாம் என்று கண்டறிந்த இந்திய விஞ்ஞானி யார்? பிளாஸ்டிக் அல்லது நெகிழியை கொண்டு சாலை அமைக்கலாம் என்று கண்டறிந்த இந்திய விஞ்ஞானி ராஜகோபாலன் வாசுதேவன். இவர் மதுரையை சேர்ந்தவர். இந்தியாவின் பிளாஸ்டிக் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இந்தியாவின் பிளாஸ்டிக் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ராஜகோபாலன் வாசுதேவன். இவர் மதுரையை சேர்ந்தவர். திடக்கழிவுகளை மிக அதிக வெப்பநிலையில் எரித்து சாம்பலாக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திடக்கழிவுகளை மிக அதிக வெப்பநிலையில் எரித்து சாம்பலாக்கும் முறை எரித்து சாம்பலாக்குதல். மருத்துவ கழிவுகள் போன்ற தொற்று ஏற்படுத்தும் கழிவுகளை அழிக்க இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மின்சாரம் தயாரிக்க முடியும். மருத்துவ கழிவுகள் போன்ற தொற்று நோய் ஏற்படுத்தும் கழிவுகளை அழிக்க இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மின்சாரம் தயாரிக்க முடியும். மக்கும் கழிவுகளை குழியில் போட்டு மூடி வைத்தால் சில வாரங்களில் அது என்னவாக மாறும்? இயற்கை உரமாக மாறும். நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படும் மக்கும் கழிவுகள் மண்ணிற்கு வளம் சேர்க்கும் உரமாக மாறுகின்றன. நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படும் மக்கும் கழிவுகள் மண்ணிற்கு வளம் சேர்க்கும் உரமாக மாறுகின்றன.
இந்தியாவில் வாழும் ஒவ்வொருவரும் சராசரியாக நாளொன்றுக்கு உருவாக்கும் கழிவுகளின் அளவு எவ்வளவு? இந்தியாவில் வாழும் ஒவ்வொருவரும் சராசரியாக நாளொன்றுக்கு உருவாக்கும் கழிவுகளின் அளவு 0.45 கிலோகிராம். பெருகி வரும் மக்கள் தொகையால் கழிவுகளின் அளவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பாலி எத்திலின் டெரிப்டாலேட் எனப்படும் பிளாஸ்டிக்கை சிதைக்கும் திறன் கொண்ட பாக்டீரியா எது? பாலி எத்திலின் டெரிப்தாலேட் எனப்படும் பிளாஸ்டிக்கை சிதைக்கும் திறன் கொண்ட பாக்டீரியா ஐடியோனெல்லா சகாயென்சிஸ். ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாக்டீரியா பிளாஸ்டிக்கை சிதைப்பதை கண்டறிந்தனர். ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் இந்த பாக்டீரியா பிளாஸ்டிக்கை சிதைப்பதை கண்டறிந்தனர். திடக்கழிவு மேலாண்மை படிநிலைகளில் மிக குறைந்த முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய முறை எது? திடக்கழிவு மேலாண்மை படிநிலையில் மிக குறைந்த முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய முறை நிலத்தில் நிரப்புதல். கழிவுகளை நிலத்தில் கொட்டி நிரப்புவது கடைசி வழியாகவே இருக்க வேண்டும். தவிர்ப்பதே முதல் வழியாக இருக்க வேண்டும். கழிவுகளை நிலத்தில் கொட்டி நிரப்புவது கடைசி வழி, தவிர்ப்பதே முதல் வழியாக இருக்க வேண்டும். நிலத்தில் நிரப்புதல். கீழ்கண்டவற்றுள் எது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை சூழ்நிலை மண்டலத்திற்கு சான்றாகும்? கீழ்கண்டவற்றில் எது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை சூழ்நிலை மண்டலத்துக்கு சான்று? நெல் வயல். மனிதர்களின் பராமரிப்பில் உருவாகும் வயல்வெளிகள் மற்றும் தோட்டங்கள் செயற்கை சூழ்நிலை மண்டலங்கள் எனப்படும். மனிதர்களின் பராமரிப்பில் உருவாகும் வயல்வெளிகள் மற்றும் தோட்டங்கள் செயற்கை சூழ்நிலை மண்டலங்கள் எனப்படும். ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆடை மறுசுழற்சி மையம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆடை மறுசுழற்சி மையம் தமிழ்நாட்டில் திருப்பூர் பன்னம்பட்டியில் அமைந்துள்ளது. பழைய ஆடைகளை மறுசுழற்சி செய்து நூல் மற்றும் பிற பொருட்களை தயாரிப்பதில் இம்மையம் ஆசியாவிலேயே முதன்மையானது. பழைய ஆடைகளை மறுசுழற்சி செய்து நூல் மற்றும் பிற பொருட்களை தயாரிப்பதில் இம்மையம் ஆசியாவிலேயே முதன்மையானது. இதோட பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல 109 வினாக்கள் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதே போல நாளைக்கு அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். அதோட பாத்தீங்க அப்படின்னா 6th சயின்ஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு 17 லெசனோட கம்ப்ளீட் ஆகுது. இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதை எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.